புதிய ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி வீடுகளில் கருப்பு கொடியேற்றி என்எல்சி ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். புதிய ஊதிய மாற்று ஒப்பந்தம் அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி நிரந்தர தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் 20வது நாளாக நீடித்து வருகிறது. எனினும் இது தொடர்பாக நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படவில்லை. இந்நிலையில் தங்கள் வீடுகளில் இன்று கருப்பு கொடியேற்றி எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளதாக அறிவித்துள்ள என்எல்சி ஊழியர்கள் வருகிற சுதந்திர தின விழாவை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோர என்எல்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து, அதை போலவே இந்நாள் முதல்வர் அவர்களையும் சந்தித்து, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நெய்வேலி தொழிற்சங்க கூட்டமைப்பு தலைவர்கள் சந்தித்து ஆதரவை கோர இருக்கின்றோம். போராட்டம் மிக நியாயமான கோரிக்கை. பலமுறை வலியுறுத்தி வந்து போராட்டம். அந்த நிறுவனம் நிர்வாகம் கண்டுகொள்வது போல தெரியல. அப்போ இது அவங்க உழைப்பை சுரண்டுற அளவுக்கு அவங்க ஊதாசீனப்படுத்துறாங்கிறது நமக்கு தெரியுது. அதனால தான் அவங்க கோரிக்கை நியாயமானதுனால தொடர்ச்சியாக அவங்க கூட நின்று அவங்களுக்கு வலி சேர்த்த வேண்டியது நமக்கு கடமை.